السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 313 தடவை இந்த திக்ரை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு திக்ர். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓத வேண்டிய ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ர். அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களில் உள்ள பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த திக்ரை நாம் 313 தடவை ஓதுவோம். என்ன திக்ர் என்றால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று வரக்கூடிய இந்த திக்ரை 313 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.